பெண்ணா பிறக்கிறதே ஒரு பெரிய செலவு தான் அப்படின்னு அப்போ மட்டும் இல்லை இப்போ வரைக்கும் ஒரு தாட் இருந்துகிட்டே தான் இருக்கு. இந்த எண்ணம் மாறணும் அப்படின்னா எத்தனையோ ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அதுல ஒண்ணுதான் சீமையில்லா மகளிர் பாதுகாப்பு திட்டம். இந்த ஸ்கீம் மூலமா பெண் குழந்தைகளோட கல்வி பாதுகாப்பு எதிர்காலத்தை உறுதி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் தமிழ்நாடு கவர்மெண்டால கொண்டு வரப்பட்டது. இதுக்கு என்ன தகுதி இருக்கணும் அப்படின்னா 1/8/2011 பின்னாடி பிறந்திருக்கணும். குடும்பத்தோட ஆண்டு வருமானம் 72,000க்கு கம்மியா இருக்கணும். இது மூலமா முதல்ல பிறக்கிற குழந்தை பெண் குழந்தையா இருந்தது அப்படின்னா 50,000 வரைக்கும் தராங்க. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தை 18 வயசு நிறைவு செஞ்ச பின்னாடி மொத்த தொகையுமே வட்டியோட சேர்த்து கொடுப்பாங்க. ஆனா அந்த குழந்தை கண்டிப்பா 12th கம்ப்ளீட் ஆயிருக்கணும். இதுக்கு என்ன தேவை அப்படின்னா குழந்தையோட பிறப்பு சான்று, தாயாரோட ஆதார் கார்டு, குடும்ப அட்டை, வருமான சான்று, பேங்க் புக், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, பிறப்பு சான்று. இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்க பக்கத்துல இருக்கிற அங்கன்வாடி இல்லைன்னா சமூக நல அலுவலகம் இல்லைன்னா மாவட்ட மகளிர் நல அலுவலகத்துல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணலாம். இது குழந்தைகளோட குழந்தை திருமணத்தை தடை செய்யணும் அப்படின்னும் அவங்களோட கல்வி அதிகப்படியா மேம்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டு வந்தாங்க. ஸோ அதனால இந்த ஸ்கீமை மிஸ் பண்ணாம உடனே அப்ளை பண்ணிக்கோங்க. இதோட அப்ளிகேஷன் லிங்க் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, நானே உங்களுக்கு ஷேர் பண்றேன்.